பிரத்யங்கரா நேரம். ராஜ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் குறுகிய வாழ்க்கை இல்லையா? அந்த குறுகிய காலகட்டத்தில் எத்தனை போராட்டங்கள், இத்தனை போராட்டங்களும் சந்தோஷமா இருந்த நல்ல திருப்தியா இருக்கும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. இந்த திருப்திகரமான வாழ்க்கைக்கு நிச்சயமா அன்னையோட வழிகாட்டுதல் நமக்கு நிச்சயமாக தேவை. சரி, அன்னையை நம்ம எப்படி வழிகாட்டுறதுக்கான யாராவது இருப்பாங்களா? அதற்கான முறைகள் என்னன்னு நிறைய பேர் உங்கள் மனதில் கேள்விகளோட இருப்பீங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்கும் நேரம் தான் இந்த ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம். இந்நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். பேசுவதற்காக வந்திருப்பவர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கர தாசன் அவர்கள் வந்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகரா இருக்காங்க. இன்னைய நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் வகையில நிறைய தலைப்புகள் எடுத்து மக்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பேச போறது என்னன்னா பாத்தீங்கன்னா சுவாமி, செய்வினைகள். செய்வினையால நிறைய பேர் பயந்து போயிருக்காங்க. சில பேர் இது மூட நம்பிக்கைன்றாங்க. இந்த செய்வினையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாமா. அதாவது செய்வினை என்பது செய்த வினை. இது நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம பேசியிருக்கோம். ஆனா ராஜ் டிவி நேயர்களுக்கு இது அவசியம் பேசணும்னு நிறைய பேர் புதிதாக நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த செய்வினை என்பதை கண்டு நிறைய பேர் அஞ்சறாங்க, பயப்படுறாங்க. அந்த செய்வினை என்பது ஒருவருடைய ஜாதக அமைப்புல செய்ய முடியும் என்பது இருக்கும். பிறந்த கட்டத்திலேயே ஜாதக கட்டங்களிலேயே கிரகங்கள் பாதிப்பு இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு செய்வினை செய்ய முடியும் அப்படின்ற அமைப்பு இருக்கும். அந்த மாதிரி அமைப்புப்பட்ட ஜாதகம் இருக்கும்போது தான் செய்வினை நமக்கு வேலை செய்யும். சில பேருக்கு நான் எங்கெங்கயோ போய் என்னென்னமோ வைக்கிறேன், அவனுக்கு மட்டும் ஒன்றாக மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களாம் காது கூட கேட்டிருப்போம். அப்ப நான் எல்லா சாமியும் கும்பிட்றேன், எனக்கு மட்டும் இவன் என்னென்னமோ செய்யறான், எனக்கு மட்டும் ஏன் பலிக்குது அப்படின்றவங்களும் கேட்டிருப்போம். அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்ன? அவங்க ஜாதக அமைப்பு தான் காரணம். ஒருத்தருக்கு செய்வினை செய்யும்போது அவனுடைய கெட்ட நேரம் எப்ப வருதுன்னு பார்த்துதான் அந்த செய்வினை செய்யறவரே செய்வார். இல்லைன்னா இப்ப வேண்டாம் நீ அப்புறம் வா, இல்லைன்னா வாங்கின காசுக்கு அவர் பதில் சொல்லணும். அவங்களுக்கு ஒன்னும் நடக்கலாம். இப்படி அமைப்பு எப்படி இருக்குன்னா அந்த ஜாதக அமைப்பு தான் முக்கிய காரணம். அதை விட நம்ம முன் வினை பயன்ல நம்ம யார் யாருக்கெல்லாம் என்ன செஞ்சோமோ அது இப்ப செய்வினையாக வரும். அப்ப நம்ம என்ன செய்தோமோ அதை நமக்கு இப்ப செய்து ஏவி விடுறான், அதான் செய்வினை. அப்ப அந்த செய்வினையிலிருந்து நீங்க காப்பாத்திக்கிறதுக்கு உண்டான வழியை தேடுங்க தவிர அங்க அவனுக்கு திருப்பி அனுப்பணுன்ற வழியை நம்ம தேடக்கூடாது. இப்ப நீங்க திருப்பி அனுப்பிச்சீங்கன்னா அது இப்பெல்லாம் உடனே நமக்கு இப்பயே உடனே வருது. நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வரும். ஒருத்தனை செய்வினையால நீங்க அழிக்கணும்னு நினைச்சிட்டீங்களா, அப்ப அழிச்சிடுறாங்க. அப்ப அழிச்சிட்டு அவன் வாழக்கூடிய காலகட்டத்தை நீங்க அழிச்சு அவனை அமுச்சு விட்டுறீங்க. அப்ப அவன் வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய காலகட்டங்களை யாரு வாழ்வா? அவனை அனுப்பி வைத்த யாரோ நீங்களா, இல்ல உங்களுக்கு யார் பண்ணாங்களோ? அப்ப அவனுடைய வாழ்க்கையை யாரு? இப்ப அவன் 60 வயசு வரைக்கும் வாழணும், 70 வயசு வரைக்கும் வாழணும், அவனுக்கு இந்த நோய் வரணும், அதெல்லாம் யார் அனுபவிப்பா? அவனை நீங்க என்ன பண்ணீங்களோ நீங்க தான் அனுபவிக்கணும். அப்ப இது செய்யலாமா வேண்டாமா? நிச்சயமாக செய்வனை யாருக்கும் செய்யக்கூடாது. இன்னைக்கு அது ஒரு நல்லதை தர மாதிரி இருக்கும். ஆனா என்னைக்குமே செய்வினை என்பது உங்களுக்கு பாதிப்பை தான் கொடுக்கும். நம்மளை தற்காத்துக் கொள்ளக்கூடிய வழி இருக்கு அம்பாள்கிட்ட. அந்த வழியை பத்தி நிறைய பேசுவோம். இப்போ ஒரு காலர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா பார்த்துட்டு வந்துடலாம் சுவாமி. வணக்கம், மகா பிரத்யங்கர நேரம். பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேரு மஞ்சு. நான் மும்பைல இருந்து கால் பண்றேன். நல்லதுமா, உங்களுடைய கேள்விகளை சுவாமிகிட்ட கேளுங்க. கண்டிப்பாங்க. வணக்கம்மா. வணக்கம் சுவாமி. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரேம்மா, சொல்லுங்கம்மா. சுவாமி, என் பேரு மஞ்சு. நான் மும்பைல இருந்து கால் பண்றேன். எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆகி ஒரு 1.5 years ஆகுது சுவாமி. வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு. இது வரைக்கும் யாருக்கிட்டயுமே அட்வைஸா நான் போனதே இல்ல. அது என்னன்னு தெரியல. உங்களை பார்த்தோன்னு கண்டிப்பா ஒரு தீர்வு உங்ககிட்ட இருந்தா கிடைக்கும்னு எனக்கு தோணுது சுவாமி. அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு கால் பண்ணனே. உங்களை நேர்ல சந்திச்சு என் பிரச்சனை எல்லாம் சொல்லி ஒரு தீர்வு எனக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இப்ப கால் பண்ணிருக்கேன். சந்தோஷமா. குடும்ப பிரச்சனை இல்லையா? ஆமா சுவாமி, ஒரே பிரச்சனையா இருக்கு. திருமணம் எப்ப ஆச்சுமா? ஒரு 1.5 வருஷம் ஆகுது சுவாமி. சரிம்மா, திருமணம் ஆயிடுச்சு. உங்க ராசி நட்சத்திரம் என்னம்மா? என்னோட ராசி கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. கேட்ட நட்சத்திரம், விருச்சிக ராசி. இப்ப 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குமா, அதனால பயப்பட வேண்டாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வீட்டுல ராவுகால நேரத்துல அம்பாளுக்கு நெய்யினால் விளக்கேத்துங்க. சரிங்களா? விளக்கேத்தி பூஜை பண்ணிட்டு வாங்க. ஒரு 12 வாரம் பண்ணாலே உங்க பிரச்சனை நிச்சயமாக தீரும். ஒரு முறை நேர்ல சந்திங்க, கவலைப்படாதீங்க. உங்க ஜாதக அமைப்புக்கு இப்ப குடும்ப பிரச்சனை இருக்கதான் செய்யும், பயப்பட வேண்டாம். 7.5 சனி முடிஞ்ச உடனே உங்க பிரச்சனைகள் தீரும். அது வரைக்கும் ராவுகால நேரத்தில் செவ்வாய்க்கிழமையில பூஜை பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து டெய்லி ராவுகால பூஜை பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? கண்டிப்பா பண்றேன். சந்தோஷமா. நேர்ல சந்திங்க.
சந்தோஷம். வணக்கம். ஜெய் பிரத்யங்கரா. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு கீழே இருக்க நம்பர்ஸுக்கு அழைப்பினை எடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து பாருங்க. மற்றும் இன்னைக்கு கூட 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் அலுவலகத்துல இருப்பாங்க சுவாமி. அதை தவிர சென்னையில இருக்கிறவங்க மட்டும்தான் வாய்ப்பா, மற்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லையான்னு நீங்க நினைப்பீங்க. அதற்காகவே சுவாமிகள் அவர்கள் கோயம்புத்தூர், பெங்களூர் வர்றாங்க. கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் 21ஆம், 22ஆம், 23ஆம் தேதியில வர்றாங்க. மற்றும் 29ஆம், 30ஆம் தேதிகள்ல பெங்களூர் விஜயம் பண்றாங்க. வேற தகவல் தேவைன்னா கீழே இருக்க நம்பர்ஸுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி மேலும் தகவலை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமி, நம்ம செய்வினை பற்றி பேசிட்டு இருந்தோம். நிச்சயமா. அதாவது நம்ம அந்த செய்வினையிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரே சக்தி அம்பாள். ஏன்னா யாருக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கணும் என்பதை அவளுக்கு அந்த நேரம் பார்த்து கரெக்டா கொடுப்பா. எந்த நேரத்தில் இவனுக்கு என்ன தேவை அப்படின்றத ஒரு அறிந்து குறிப்பறிந்து நமக்கு செய்யக்கூடிய சக்தி. அதாவது காத்தல், அழித்தல், படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லா தொழிலுமே அவளே தான் பண்றான்னு நான் நம்புறேன். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த அமைப்பு இல்ல சாமின்னு. அதாவது நமக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்கிற சக்தியே மகா பிரத்யங்கரா தான். எல்லா தெய்வத்துக்கும் சக்தியை கொடுக்கறது மகா பிரத்யங்கரா தான். இதை உணர்ந்தவங்க தான் சொல்ல முடியும். நான் இந்த சாமியை கும்பிடுங்க, அந்த சாமியை கும்பிடுங்க, எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு அவ சொன்னது எல்லா நேரத்திலும் என்ன பூஜைக்கு சொல்றா எல்லாமே எல்லாம் சரியாப்படும். முன்னாடிலாம் லைவ்ல பாத்தீங்கன்னா நேரடியில இந்த பூஜையை பண்ணு, விநாயகரை கும்பிடு, ஆஞ்சநேயரை கும்பிடு, லட்சுமி நரசிம்மரை கும்பிடு இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பேன். எல்லாம் ராவுகால நேரத்துல என்ன கும்பிட சொல்லு, வேற எதுவுமே வேண்டாம். ஆணித்தரமாக அழுத்தமாக என்னிடம் சொல்லும் போது நான் அதை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு சொல்லணும். நீங்க அதை நீங்க செய்யணும். நம்பி நீங்க செஞ்சால் போதும், வேற எதுவுமே வேண்டாம். அப்ப இந்த செய்வினை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன தீர்வு? தினசரி ராவுகால நேரத்தை ஒழுங்காக வழிபடுங்கள். இன்னும் முடியும் தருவாள் என்ன வீட்டுல பூஜை பண்ணும், எப்படி பூஜை பண்ணும் இன்னும் நிறைய சொல்றேன். ரொம்ப சிம்பிளான வழிதான். ஆனா ஒருத்தர் நமக்கு செய்வினை செய்யறாருன்னு நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? சில பேர் வந்து ஏதாவது ஒண்ணானா செய்வினை நம்பிடும். ஜுரம் வந்தாலே செய்வினை, எனக்கு அவன் பண்ணிட்டான். அதாவது பொறாமைதான் பின்னாடி செய்வினையாக மாறுது. ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள செய்வினை, அக்கா தங்கச்சிக்குள்ள செய்வினை, ஏன் புள்ளையே அம்மாவுக்கு செய்யறான், மருமகளே மாமியாருக்கு செய்யறான், மாமியாரே மருமகளுக்கு செய்யறான். இதெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி, இதுல இருந்து காப்பாற்றக்கூடிய சக்தி யாரு? பிரத்யங்கரா மட்டும்தான். ஏன் அப்படின்னா அவளை வழிபட்டு வந்தா எந்த சக்தி வந்தாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த சக்தியை வரவிடாம தடுத்து உங்களை காத்து நிற்கக்கூடிய சக்தி ஒன்னு இருக்குன்னா அது மகா பிரத்யங்கரா மட்டும்தான். நமக்கு ஆதார சக்தியாக நமக்கு விளங்கக்கூடியவள். நமக்குள்ள இருக்கிறதே அவதான். நம்மளை பேச வைக்கிறது அவள்தான், நம்மளை பார்க்க வைக்கிறது அவதான். அவ இல்லைன்னா நீங்க பேச, பார்க்க, நடக்க எதுவுமே முடியாது. என்னடா சுவாமி இப்படி சொல்ற? சத்தியம் இதான். நீங்க வேணா அவரை உணராம இருக்கலாம். பிரத்யங்கரா இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா இருக்கு, இல்லன்றவனுக்கும் பிரத்யங்கரா இருக்கு. ஒரு மருந்து சாப்பிட்டா வேலை செய்யும் சொல்லி சாப்பிட்டாலும் சரி, வேலை செய்யலன்னு சாப்பிட்டாலும் சரி, அந்த மருந்தோட வேலை செய்யுமா? வேலை செய்யும், வேலை செய்யும். அப்ப அந்த மருந்தின் தன்மை குணம் என்ன? அந்த நோயை குணப்படுத்துவது. எந்த நோய்க்கு என்ன மருந்து சாப்பிடுறீங்களோ நோயை குணப்படுத்துவது. அப்ப நமக்கு பிரத்யங்கரா சக்தி என்ன? நம்மளை எப்பயும் காப்பது. நீ நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி. நம்பினா சீக்கிரம் வரப்போற, நம்பலனாலும் வரப்போற. உங்க நம்பிக்கை என்பது மிகவும் அவ மேல ஜாஸ்தியா வைங்க, அதிகமா வைங்க. என்ன காப்பாத்துமான்னு கேளுங்க. செய்வினை இருக்கு என்பதை நீங்க உணரணும். எப்படி இருக்கு? ஏதாவது ஒண்ணு அழுத்துதா? நிறைய பேருக்கு சொல்றாங்க. நான் உணர்றது வேற, நீங்க உணர்ந்து இருக்கிறத வந்து எங்கள்கிட்ட சொல்றீங்க. ராத்திரி தூங்குனா ஒரு உருவம் வந்து பெருசா வந்து அழுத்துது, தலையில கை வச்சு அமுத்துது, உடம்புல கை வச்சு அமுத்துது, காலை பிடிச்சி இழுக்குது, கையை பிடிச்சி இழுக்குது, விரலை பிடிச்சி இழுக்குது. வெளியில போனா நாங்க எந்த விஷயத்துக்காக போனாலும் தடை வருது. இப்படி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சில செய்வினைகள் இருக்கும். ஏன்? அது என்னத்துக்காக பண்ணிருக்கான்? ஏதோ ஒரு சொத்து பிரச்சனையா இருக்கும், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கும். மனைவி வந்து கணவன் ஒத்துமையா இருக்கணும்னு செய்ய சொல்லி போயிருப்பான். அவனுக்கு அந்த செய்வினை செய்தவருக்கும் பிரச்சனை தான் இருக்கும். அவன் ஒழுங்கா செஞ்சிருக்க மாட்டான். புரியுதுங்களா? சரியா? கணவன் மனைவி பிரிவை உண்டாக்கிடும். நீங்க எதை எடுக்கிறீங்களோ அதாலே உங்களுக்கு அழிவு. அதனாலதான் நான் சொல்றேன், பிரத்யங்கராவை மட்டும் கும்பிடுங்க. பிரத்யங்கராவை மட்டும் கும்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, அழிவே இல்லை, காப்பாற்றதான் செய்வா. நீங்க என்ன கேட்கணும்? நன்மையை கேட்கணும். எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு கேளுங்க. புரியுதுங்களா? அன்னையை பத்தி இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்தீங்க. அன்னையோட பாதத்தை நம்ம வழிபடுறதுனால நிறைய மகிமைகள் நடந்திருக்கு. அது தொடர்பாக நம்ம பார்த்துட்டு வந்துடலாம், விளக்கங்களை பார்த்துட்டு வந்துடலாம். நேர்களே, அன்னையோட பாத கமலத்தை வாங்கி நம்ம பூஜை செய்யறதுனால நிறைய பயன்கள் இருக்குன்னு நிறைய நேர்கள் சொல்லி கேட்டிருக்கீங்க, மடல்கள் நம்ம வாட்சி கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி அதை பற்றிய தகவல் தருகின்றோம். தொடர்ந்து அதை பற்றியும் நம்ம பேசலாம். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம் அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா அன்னையின் பாதம்தான்
நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடுபொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளைக் கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9025233000, 9840086373. பாதகமலம் பற்றிய தகவல் பார்த்தோம் இல்லையா? நிச்சயமா நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கு. அதை பற்றி நம்ம தொடர்ந்து சுவாமிகிட்டையும் கேட்டலாம். சுவாமி, நம்ம டாபிக் பேசினதே இன்னைக்கு செய்வினை, அதுக்கும் இந்த பாதகமலத்துக்கும் தொடர்பு இருக்கா நம்ம கேட்கலாம். ஒரு நேயர் நம்ம பார்த்துட்டு பேசலாம். சுவாமி வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா. ஸ்ரீ மகா பிரத்யங்கிற நேரம். பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் சித்ரா, வெள்ளூர்ல இருந்து கால் பண்றேன் மேம். சரி, சுவாமிகிட்ட தொடர்ந்து பேசுங்கம்மா. ஓகே மேம். வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரே சார். சார் ரொம்ப நன்றி சார். இந்த ராவு கால பூஜையால நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. இப்ப கூட கஷ்டம் வரும்போதெல்லாம் கூட அந்த அம்மா கிட்டதான், அம்மா நீதான் காப்பாத்தணும்னு. நிஜமா போன வருஷம் தான் நான் வந்து அவ்வளவு அழுதுருக்கேன் சார் அம்மாவோட ஹெல்த்துக்காக. நான் லெட்டர் கூட அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. அந்த லெட்டர் எழுதும் போது கூட எனக்கு கையெல்லாம் உதிரி இருக்கு சார். நிஜமா இப்ப சொல்லும் போது கூட எனக்கு இன்னும் அந்த இது போல சார். ஏன்னா அம்மா அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அன்னைக்கு. நான் நாங்க 4 வருஷமா பாத்துட்டு இருக்கோம் சார் அந்த சங்கரா சேனல்ல. பட் 1 வருஷமா நாங்க செஞ்சிட்டு இருக்கேன். என்னுடைய ஜாபுக்காக தான் நான் செஞ்சிட்டு இருந்தேன். சரிம்மா. எனக்கு ஜாபை விட வந்து அம்மா வந்து எனக்கு கொடுத்த ஒரே ஒரு விஷயம் வந்து எங்க அம்மா உயிரை காப்பாத்துனதுதான் சார். சரிம்மா. அது என்னால இன்னும் வந்து நான் இன்னும் நன்றி சொல்லுவேன் அந்த அம்மாக்கு. அம்மா உன்னாலதான் அம்மாவோட உயிர் காப்பாத்திருக்கீங்க. அந்த சிச்சுவேஷன்ல எங்க வீட்டுல யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. அப்பாவும் சரி அண்ணாவும் சரி ரிலேஷன் யாருமே இல்ல, சப்போர்ட் பண்ணல. நானா வந்து முன்னாடி இருந்து செய்யற அளவுக்கு அந்த அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சக்தியை கொடுத்திருக்கா. ராவுகால பூஜை எவ்வளவு நாளா பண்றீங்கம்மா? 1.5 years பண்ணிட்டு இருக்கேன் சார். போன வருஷம் 4 வருஷமா என்னோட நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சு 1.5 years தான் நீங்க ராவுகால பூஜை பண்ணிட்டு இருந்தீங்க. இல்ல அப்படி இல்ல சார். பண்ணோம், விட்டு விட்டு பண்ணோம். சோதனை காலம் வரும், வெள்ளிக்கிழமை அப்படி பண்ணோம். தொடர்ச்சியா பண்ணது, தினமும் பண்ணது பாத்தீங்கன்னாக்கா 1 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சந்தோஷம். 1 வருஷமா இப்ப நீங்க ராவுகால பூஜை பண்ணிட்டு வரீங்க. அம்மாவுடைய ஹெல்த் நல்லா இருக்கு இல்லையா? ரொம்ப மோசமான கண்டிஷன் போய் இப்ப நல்லபடியா இருக்கீங்க. உங்களுக்கு வேலை கிடைச்சதா? சார் ரொம்ப இப்ப நல்ல பொசிஷன்ல இருக்கேன்னா அந்த அம்மாவால. சந்தோஷம். ராவுகால பூஜையை தொடர்ந்து செய்யுங்க, எப்பயும் நல்லா இருங்க. இந்த ராவுகால பூஜையின் பலன் வந்து உங்களை என்னைக்கும் காப்பாத்தும். நீங்க சொன்னது போல அம்பாள் உங்களுக்கு அம்மாவுடைய உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்கா. அடுத்தது உங்களுக்கு நல்ல பொசிஷன்ல உள்ள நல்ல வேலையை கொடுத்திருக்கா. இதை விட இன்னும் அதிகமான அமைப்புகளை கொடுப்பா. ஆனா அந்த தொடர்ந்து ராவுகால பூஜை செய்யுங்க. எப்ப சென்னை வரீங்களோ ஒரு முறை நேர்ல சந்திங்க. குடும்பத்துல இருக்கிற ஒரு ஜாதகத்தை பாருங்க. இன்னும் அதுக்குண்டான மேற்கொண்டு வழியை பல ரகசியங்களை சொல்லித்தரேன். சரியா? தொடர்ந்து பூஜை பண்ணுங்க. சொல்லுங்க சார். இன்னைக்கு காலையில கூட எனக்கு அருள் கொடுத்தாங்க. எனக்கு ஏன்னு தெரியல. நான் இப்ப பேசுறேனாக்கா அவங்க நிஜமா எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் வந்து அவங்க காமிப்பாங்க கனவுல. அம்மா எப்படினாவது ஒரு உருவத்துல வா அப்படின்னு. கண்டிப்பா வருவாங்க. வாரத்துல ஒரு நாளாவது வந்துடுறாங்க. சரிம்மா. பாதகமலம் வச்சு பூஜை பண்றீங்களா? இல்ல சார், நாங்க வந்து வாங்கணும்னு பாக்குறோம். அவ வழிகாட்டுவா. பாதகமலத்தை இந்த மாதத்துக்குள்ளேயோ இல்ல ஜனவரி மாதத்துக்குள்ளேயோ எப்ப முடியுமோ உடனடியாக வாங்குவீங்க. ஏன்னா அவளுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு. பாதகமலம் வரும்போது இன்னும் அதிகமான அனுகிரகங்களை பெறலாம். சரியா? ரொம்ப சந்தோஷமா. கேளுங்கம்மா. ஹலோ சார். ஹலோ சொல்லுங்க. வந்து ஜாப்ல ப்ராப்ளம் இருக்கு, அது சரி பண்ணணும். அவருடைய ராசி நட்சத்திரமா? மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். சரிம்மா. ராசி நட்சத்திரம் போதுமா? நீங்க வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வீட்டுல ராவு காலத்துல அவருக்காக பூஜை பண்ணிட்டு வாங்க. நீங்க என்ன பூஜை பண்றீங்களோ அதே ராவு காலத்துல சனிக்கிழமை விளக்கேற்றும் போது அவருக்காக வேண்டிக்கோங்க.
நிச்சயமாக சரியா போகும். பயப்பட வேண்டாம். அவருடைய ஜாதகத்தை ஒரு முறை நேர்ல எடுத்துவாங்க. சரியா? ரொம்ப சந்தோஷமா. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. அதே மாதிரி நம்ம பாத கமலத்துக்கும் செய்வனைக்கும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். நிச்சயமா. இப்ப பாருங்க, இவங்க 4 வருஷமா நம்மளுடைய நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா 1.5 வருஷமா தான் தொடர்ந்து செய்ய முடியுது. அப்ப அவங்க 4 வருஷமா முயற்சி எடுத்துக்கிட்டு வராங்க. எடுத்துன்னு வந்து இப்ப அந்த பூஜையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. 1.5 வருஷமா செஞ்சு அவங்க எதற்காக கேட்டாங்களோ அது கிடைச்சிருக்கு. முதல் வேலை விஷயமா கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்காக கேட்டிருக்காங்க. ரெண்டுமே நடந்திருக்கும் போது அம்பாள் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்கா. ஆனா நீங்க கேட்க கையை எடுத்துன்னு போய் இப்படி கேளுங்க, அவ போடுவா, அவ பிச்சை போடுவா. அந்த பிச்சையை வாங்க தயாராவுங்க. இதற்கு எந்த காசும் செலவு பண்ண வேண்டாம். நீங்க உட்கார்ந்து இருந்து வீட்டுல பூஜை பண்ணுங்க. இந்த பாதகமலத்துக்கும் செய்வனைக்கும் என்ன சாமி சம்பந்தம் உண்டு? நிச்சயமாக பாதகமலத்தை கோயம்புத்தூர்ல ஒரு அன்பர் வீட்டுல வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க கூட வரல, அவங்க கணவர் வாங்கிட்டு வந்தாங்க, வாங்கிட்டு போய் கொடுத்தாங்க. அந்த கணவர் வந்து சிங்கப்பூர்ல பெரிய பிசினஸ்மேன். ஆனா வந்து மனைவிக்காக வாங்கிட்டு போய் கொடுத்தாரு. அவங்க ஹவுஸ் ஒய்ஃப், வெளியில எங்கேயும் போக தெரியாது. வீட்டுல கொண்டு போய் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இருந்த செய்வனை பிரச்சனையை அழுத்துனது, கையை பிடிச்சி இழுக்கிறது, காலை பிடிச்சி இழுக்கிறது, அந்த பாதகமலம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து கிடையாது. அதை அவங்க கடிதமாகவும் கொடுத்துருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அவங்களால வர முடியல. மகிமை நடத்தும் போது அவங்களால வர முடியல. ஏன்னா அவங்க கோயம்புத்தூர்ல நடத்துங்க சாமி, நான் வந்து சொல்றேன். ஏன்னா கோயம்புத்தூர் விட்டு நான் தாண்டினதே இல்லை. என் கணவர் சிங்கப்பூர்ல இருக்கார், நான் இங்க இருக்கேன். பிள்ளைகளை விட்டு எங்கேயும் வர முடியாது. அப்ப அந்த மகிமை என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு பாதகமலத்தை வைத்தாலே போதும், வீட்டில் இருக்கிற செய்வனை பிரச்சனைகள் எல்லாமே போகும். நான் பரிகாரமே செய்ய முடியாதவங்க அத்தனை பேருக்குமே பாதகமலம் வீட்டுல இருக்கட்டும், எந்த வகையிலாவது உங்களுக்கு காப்பாத்துவா. எல்லா வகையிலையும் உங்களுக்கு பாதகமலம் ஒன்று இருந்தால் போதும். ஏன்னா நமக்கு எது தேவை, எது தேவையில்லை, நம்மளை யார் அழிப்பா, யார் அழிக்க முடியாது, அந்த சக்தியை நமக்கு பக்கத்துல வைப்பா அன்னையின் பாதம். அந்த அன்னையின் பாதத்துல 6 வகையான அற்புத மூலிகைகள் இருக்கு. ஒரு வகையான மூலிகையை நீங்க வாங்கினா எத்தனை ரூபாய் செலவு பண்ணு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம். அந்த 6 வகையான அற்புத மூலிகைகளும் சண்டி ஹோம சாம்பல், பிரத்திங்கிரா ஹோம சாம்பல் அதுல இருக்கு. அவளை கொண்டு போய் வீட்டுல வச்சு பூஜை பண்ணுங்க. அந்த பூஜை பண்ற நேரம் காலம் என்கிட்ட 9 நாள் பூஜையில் வைக்கப்பட்ட பாதகமலம் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லையா அன்னைக்கே வேணும்னா அன்னைக்கே வாங்கிக்கோங்க. இப்ப பாதகமலத்தை என்னைக்கு தரணும் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். பாதகமலத்தை ஒவ்வொரு மாதமும் செவ்வாய் வெள்ளியை தவிர எல்லா நாளும் கொடுக்குறேன், வாரம். அதே போல விசேஷ நாட்கள்ல, அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல அத அன்றைக்கு வந்து உங்க பேரை பதிவு பண்ணி அன்னைக்கே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதம், வருகின்ற மாதம் அமாவாசை 28ஆம் தேதி அன்று மாலை கொடுக்குறேன் ஒரு தேதி. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு தேதி கேட்பாங்க. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராவுகால் நேரத்துல 4 to 6 ராவு காலத்துல பூஜையில் வைக்கப்பட்டு அப்பயே அவங்களுக்கு கொடுத்துரும். ஆங்கில புத்தாண்டு அந்த நாள்ல நீங்க வேணும்னா நீங்க பதிவு செய்து கொள்ளணும். ஏன்னா பதிவு செய்து கொண்டதுக்கு அப்புறம் தான் அந்த பாதகமலம் உங்களுக்கு கொடுக்கப்படும். புரியுதுங்களா? அதை தேவை என்பது உடனடியாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான், வேற எதுவும் கேட்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் பார்த்துட்டு வந்துடலாம் சாமி. வணக்கம் ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம், பேர் சொல்லுங்க. வணக்கங்க, என் பேர் முத்துக்குமாருங்க, துபாயில இருந்து பேசுறேன் மேடம். நல்லது ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை சுவாமிகிட்ட கேளுங்க. வணக்கம், ஜெய் பிரத்யங்கரே. வணக்கம், ஜெய் பிரத்யங்கரே சார். சரிங்க சார், உங்களுடைய நிகழ்ச்சி இப்ப ஒரு 6 மாசமா சார் ராஜ் டிவியில பாத்துட்டு இருக்கேன் சார். சரி சரி சரி. ஆக்சுவலி நாங்க இங்க துபாயில இருக்கோம் சார், துபாயில இருந்து பேசுறேன் சார். சரி சரி. என்னுடைய ஒய்ஃபோட பேர் தரணி சார். அவங்களுக்கு அவங்க வந்து பரணி நட்சத்திரம் சார். சரி, பரணி நட்சத்திரம் சார். அவங்களுக்கு இங்க இருக்கும்போது வீசிங் இருந்துகிட்டே இருக்கு சார். சரி. பயங்கர நெஞ்சு இது, காலையில ஏஞ்ச உடனே நிறைய தும்மல் போடுவாங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு. துபாயில இருக்கும்போது மட்டும். துபாயில இருக்கும்போது மட்டும் நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா இருக்கும் சார். சரி. ஆனா அங்க இந்தியா போகும்போது ஒண்ணுமே இல்ல சார். இந்தியா போகும்போது அந்த இது மாதிரி மேபி டஸ்ட் அலர்ஜின்னு நினைக்கிறேன் சார். இங்க அது எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்துட்டோம், யாரும் ஒன்னும் அந்த மெடிசின் கொடுக்குறாங்க, இந்த மெடிசின் கொடுக்குறாங்க, இது வரைக்கும் சரியே ஆகல சார். இப்ப துபாயில இருக்காங்களா, சென்னையில இருக்காங்களா? இப்ப சென்னையில இருக்காங்க சார். இப்ப அங்க ஹோமுக்கு வந்திருக்காங்க சார். சிதம்பரம் சார். ஆக்சுவலி நேட்டிவ் சிதம்பரம் சார். நாங்க திருப்பி எப்ப துபாய் வராங்க? திருப்பி இன்னொரு 1 வீக்ல துபாயில வந்துருவாங்க சார். சரி, சென்னையில இருந்தாங்கன்னா உடனடியாக நம்ம பாதகமலத்தை வாங்கிட்டு போய் வீட்டுல வைங்க. துபாயில எங்க இருக்கீங்களோ அங்க வைங்க. வெச்சதுல இருந்து உங்களுக்கு பிரச்சனை வந்தா என்ன நேர்ல வந்து சந்திங்க. ஏன் வராது? அதுக்கு காரணம் சில தோஷங்கள் இருக்கு. இதுல என்ன விஷயம்னா, சில செய்வினை பிரச்சனைகளும் இருக்கு, உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அதனால வீட்டுல நீங்க வந்து ராவுகால பூஜையை நீங்க செய்யுங்க, இல்ல உங்க மனைவி செய்யட்டும். என்னால விளக்கேற்ற முடியாதுன்னா ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் பிரத்யங்கரேன்னு அந்த நேரத்துல சொல்லுங்க. துபாயில இருக்கிற நேரத்துல ராவுகால் நேரம்னு எந்த நேரம் வருதோ அந்த நேரத்துல சொல்லுங்க. வீட்டுல இங்க மனைவி இங்க சென்னையில தான் இருப்பாங்கன்னா அவங்கள பூஜை பண்ண சொல்லுங்க. உங்க ஊருக்கு வந்துருவாங்க, உங்க நாட்டுக்கு துபாய்க்கு வந்துருவாங்கன்னா அவங்க வரும்போது பாதகமலம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்க சொல்லுங்க. அன்னையில இருந்து அந்த பிரச்சனை நிச்சயமாக இருக்காது. சரிங்களா?
நன்றி. உங்களின் அழைப்புக்கு மேற்கொண்ட தகவலுக்கு கீழே இருக்க நம்பருக்கு அழைப்பினை ஏற்படுத்தி சுவாமியில ஒரு முறை நேரில் நீங்க சந்திங்க. மற்றும் இந்த நேரலைன நிகழ்ச்சியில நீங்க அழைக்க முடியாது, நிறைய பேரால் தொடர்பு கொள்ள முடியாது இல்லையா? நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகம் எல்லாம் ராஜ்டிவில தினமும் காலையில 6:50 மணியில தினமும் போகுது. அந்த சகல குறிப்புகளையும் நீங்க எடுத்துக்கோங்க, அது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். தொடர்ந்து நம்ம ராகு கால பூஜை பற்றிய விளக்கங்களை பார்த்துட்டு வந்துடலாம் சுவாமி, பிறகு நம்ம பேசலாம் அது தொடர்பாக. நேர்களே, ராகு கால பூஜை முறை நம்ம வீட்டுல இருந்தபடியே செய்யறதுனால என்னென்ன பலன்கள்ங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கும். அது தொடர்பாக பல விளக்கங்கள் உங்களுக்காக இப்பொழுது. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகு கால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே எனும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 to 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். என்ன நேர்களே, ராகு கால பூஜை முறைகள் எப்படி பண்றதுங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அது தொடர்பாக சுவாமிகள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமி, யார் யாரோ என்னென்னமோலாம் சொல்றாங்க அவங்களுடைய பிரச்சனையில் தீர்க்கிறதுக்காக உங்களுக்கு எப்படி இந்த தகவல் உங்களுக்கு வந்தது? ராகு கால பூஜை முறையே அதுவும் இலவசமாக வீட்டுல இருந்தபடியே நம்ம செய்யறதுனால இத்தனை பலன்கள் இருக்குங்கிறது சுவாமி உணர்ந்த பிறகுதான் மக்களுக்கு நீங்க கொடுத்தீங்களா? நிச்சயமாமா. அதாவது இந்த வழிபாட்டு அம்பாளுடைய வழிபாட்டு முறைகளை நம்ம 30 வருஷமா கடைபிடித்துட்டு வரோம். இதுல ஒரு 15 வருடமாக இந்த அம்பாளின் பூஜை முறை மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும். முதல் பேரிச்சம்பளம் தேனை கொடுங்கன்னு சொன்னா அதை எந்த நேரத்துல கொடுக்கணும்னு வரும்போது ராகுகாலம். எல்லா நேரமும் கொடுக்கலாம். எல்லா தெய்வத்துக்கும் ஒரு சிறந்த நேரம் ஒண்ணு இருக்கு. அதுல மகா பிரத்யங்கிராவுக்கு முக்கியமான நேரம் ராகுகாலம். மகா பிரத்யங்கிராவுக்கு மட்டும் இல்ல, நான் அவளுக்குன்னு சொல்றேன். துர்கை, காளி எல்லாருக்கும் ராகுகாலம் உகந்தது. ராகுகால நாயகின்னு சொன்னா பிரத்யங்கிராவை சொல்லணும். அமாவாசை நாயகின்னா பிரத்யங்கிராவை சொல்லணும். அஷ்டமி நாயகினா பிரத்யங்கிராவை சொல்லணும். காக்கும் நாயகி ஒருத்தி இருக்கானா அவதான். அப்ப அவனுக்கு நமக்கு நல்லதுதான் செய்வா. இந்த ராகுகால பூஜை இப்ப எவ்வளவு பேர் செய்வினையால், நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே செய்வினை பத்தி பேசணும். செய்வினையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு எளிய மருந்து. ராகுகால நேரத்தில் தொடர்ந்து பூஜை செய்து வந்து என்னுடைய செய்வினை பிரச்சனை எனக்கு இருந்தாலும் இல்லைனாலும், எனக்கு யாரு செய்தாலும் அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கணும், இப்படி இருக்கணும். எனக்கு யாராவது செய்திருந்தாலும், எனக்கு செய்ய நினைச்சாலும், எனக்கு இருந்தாலும் அதை போக்கி நீ கொடுமா அப்படின்னு மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க. தொடர்ந்து பூஜை செஞ்சுட்டு வாங்க. அந்த பூஜை செய்து செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ராகுகால நேரத்தில் நல்லா இதை நோட் பண்ணிக்கணும். அவங்க ஒண்ணுமே இல்லை, 3 ஐட்டம் தான். குங்குலியம், வெண்கடுகு, சாம்பிராணி, இந்த 3ஐயும் கலந்து வாசல்ல இருந்து தோட்டம் வரைக்கும், உங்க வீட்டு அமைப்பு எப்படி இருக்கும், வாசல்ல இருந்து தோட்டம் வரைக்கும் காட்டி உங்க ரூம்ல இருக்கிற மூளை முடுக்கெல்லாம் காட்டிட்டு சாமியாண்ட கொண்டு வந்து காட்டிட்டு வச்சிருங்க அங்கே. இதை தொடர்ந்து நீங்க டெய்லி போட முடிஞ்சா போடுங்க. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 3 நாள் போட்டா விசேஷம். ரொம்ப பிரச்சனை இருக்கவங்க டெய்லி போடுங்க. போட்டு சாமி கும்பிட்டுவாங்க. சுவாமி கிட்ட வந்து ரொம்ப பிரச்சனை இருக்கவங்க வெண்கடுக கையில எடுத்துக்கோங்க. வெண்கடுக கையில எடுத்துக்கோங்க. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே 108 முறை சொல்லுங்க. இல்ல இப்படி எடுத்து வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. 108 முறை சொல்லுங்க. அம்பாளை பார்த்துட்டு வீடு ஃபுல்லா அந்த வெண்கடுக தூக்கி விட்டுருங்க. புரியுதா? இவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு செய்வினை இருந்தால் நிச்சயமாக ஓடும். இது பண்ணி எனக்கு சரியாவல சாமி, பாதகமலம் வாங்கி வீட்டுல வைங்க. வெச்ச நாள்ல இருந்தே உங்களுக்கு சரியா போகும். ரொம்ப பெரிய பிரச்சனைங்க 21 நாள் 48 நாள் நிச்சயமா சரியா போகும். பயப்பட வேண்டாம். ரொம்ப பிரச்சனை இருக்கவங்க ஜாதகத்தை எடுத்து நேர்ல வாங்க. எல்லாத்துக்கும் நிகழ்ச்சி மூலியமாக உங்களுக்கு விடிவுகள் கொடுத்துட முடியாது. அப்படி கொடுத்தா அது பல ரகசியங்கள் நான் நிகழ்ச்சியில சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் மக்கள் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு அம்பாளை பத்தி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும்னா நேர்ல வாங்க. அதே போல சண்டி ஹோமம் இருக்கு. நிகழ்ச்சி முடிகிற நேரம் வந்தாச்சு. அப்ப அந்த சண்டி ஹோமத்தை 27ஆம் தேதி கிருஷ்ணாங்கார சதுர்த்தசி
இந்த சதுர்த்தசியில சண்டி ஹோமம் எங்க நடக்குதுன்னு தாம்பரத்தில் நடக்குது. அட்ரஸை கேட்டு கலந்துக்கோங்க. அதே போல ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பரிகார பூஜைகள் இருக்கு. வெளிநாட்டில் வாழும் அடியார்கள் அத்தனை பேரும் அந்த தை அமாவாசை பரிகார பூஜைகள் கலந்து கொண்டால் மிகவும் விசேஷம். அதனுடைய ரகசியத்தை தெரிஞ்சு கொள்ளணும். போன்ல பேசுங்க, நான் சொல்றேன். அதனால இதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையோ அம்பாளை மட்டும் நம்புங்கள். அம்பாளை ராவுகாலத்தில் பூஜை செய்துட்டு வாங்க. என்னைக்கும் அம்பாள் உங்களை காப்பாத்துவா. புரியுதா? தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சாமி. வணக்கம். ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம். பேர் சொல்லுங்க. வணக்கம் சாமி. கலைச்செல்வி சேலத்துல பேசுறாங்க சாமி. நல்லது. உங்களுடைய கேள்விகளை சுவாமிகிட்ட கேளுங்க. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரே சாமி. என் பேர் கலைச்செல்வி, சேலத்துல இருந்து பேசுறேங்க சாமி. சொல்லுங்கம்மா. ராசி வந்து மிதுன ராசி, நட்சத்திரம் திருவாதிரை. சரிம்மா. எங்க ஆபீஸ்லயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. வேலை செய்யற இடத்துல ஏதோ ஒன்னாக்கா ப்ரமோஷன் பிரச்சனை. என்ன வேலை பாக்குறீங்கம்மா? கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கேங்க சாமி. சரிம்மா, கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கீங்க. சரிம்மா, நம்ம நிகழ்ச்சி பார்த்து ராவுகால பூஜை செஞ்சுட்டு வரீங்களா இல்ல இதான் முதல் தடவை பாக்குறீங்களா? இதான் முதல் தடவை. போன வாரம் பார்த்தேன், இந்த மாதிரி கால் பண்ணி கேட்கலான்னு. சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீட்டுல இருக்க முடியும்னா 10:30 12 ராவுகால பூஜை ஆரம்பிங்க. அப்படி வெளியில போயிடுவீங்கன்னா சாயங்காலம் வந்து ராவுகால பூஜை ஆரம்பிங்க. இல்ல நாளைக்கு ஆரம்பிங்க, இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிங்க. ராவுகால பூஜையை உடனே ஆரம்பிங்க. ஒரு 11 வாரம் தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா, இல்ல ஒரு 11 நாள் இல்ல 21 நாள் பண்ணிட்டீங்கனாலே உங்க பிரச்சனை கண்டிப்பாக தீரும். புரியுதுங்களா? நீங்க என்ன மிதுன ராசியா? சரி, லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மிதுன ராசி ஒவ்வொரு புதன்கிழமையும் மற்றும் வெள்ளிக்கிழமையும் ராவுகால் நேரத்துல விசேஷமான பூஜைகள். உங்களுடைய பிரச்சனைகளை அங்க வச்சுட்டு வாங்க. தினசரி வைங்க. புதனும் வெள்ளியும் விசேஷமாக வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க. நெய் தீபம் போட்டு ஏத்திட்டு வாங்க. ராவு காலத்துல உங்க பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். எதிரிகள் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. உங்க வேலையில நிச்சயமாக நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கும். சரியா? நன்றிமா. உங்களை நினைப்பு மேற்கொண்ட தகவலுக்கு கீழே இருக்க நம்பருக்கு அழைப்பினை ஏற்படுத்தா. இல்ல சின்ன சந்தேகம் சுவாமி, நிறைய பேருக்கு பாத கமலம் தினமும் நம்ம பூஜை பண்றோம். இப்ப விளக்கு வைக்கிறதுனா நம்ம விளக்க கழுவிட்டு தான் பண்றோம். இந்த பாத கமலம் தினமும் பூஜை பண்ணும்போது ஏதாவது நம்ம சுத்தம் செய்யணுமா? நிச்சயமா கிடையாதுமா. அதை பாதகமலம் வாங்கும்போது அவங்களுக்கு அது ரகசிய முறை. பாதகமல வழிபாட்டு முறையும் அதோடைய பூஜை முறைகளும் நிச்சயமாக என்னிடம் வாங்குபவர்களுக்கும் அதற்கு ரகசியமாக ஒரு பேம்ப்ளெட் கொடுக்கப்படும். அந்த பேம்ப்ளெட்ல என்கிட்ட நேர்ல வந்து வாங்குறவங்க அத்தனை பேருக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன். 20 நிமிஷம் ஆகும், இல்லைன்னா ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். என்னால ரொம்ப முடியலனாலும் குறுகிய நேரத்துல 5 நிமிஷத்துல அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ரொம்ப அவசரத்துல இருந்தானா நிச்சயமாக அம்பாள் பாதத்தை இதுவரைக்கும் நான் நேர்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவளை எப்ப உலகத்துக்கு வெளிக்காட்டணும் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என் கையால தான் கொடுத்துட்டு இருக்கேன். கொரியர்ல அனுப்பினாலும் என் கையால தொட்டு பூஜை பண்ணி தான் அனுப்புவேன். நான் இல்ல நீங்க அனுப்பிச்சிருங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் இல்லைன்னா அவங்க அனுப்ப மாட்டாங்க. புரியுதா? அதனால அம்பாள் பாதம் என்னைக்கும் உங்களுக்கு நல்லதை தான் செய்யும். முடியாதவர்கள் ராவுகால பூஜை, முடிந்தவர்கள் பாதகமல பூஜை, இதற்கும் மேல் முடிந்தவர்கள் பரிகார பூஜை. எதையாவது ஒண்ணு செய்துக்கிட்டா நல்லதே நடக்கும். என்னால பரிகார பூஜை ஜாதக பூஜைலாம் வந்து பார்க்க முடியாதுன்னா வீட்டில் இருந்தபடி ராவுகால பூஜை செய்யுங்கள். வேற எதுவும் வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களை காத்து வழி நடத்துவாள். 27ஆம் தேதி கிருஷ்ணாங்கார சதுர்த்தசி. எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சோம், 1 மணிக்கு முடியும். வந்து எல்லாரும் கலந்துக்கோங்க. சரியா? நிச்சயமா சாமி. இன்றைய நிகழ்ச்சியில ஏராளமான தகவல் மக்களுக்காக நீங்க கொடுத்திருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து உங்களுக்கு நன்றி. ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறிவிட்டவங்க யூடியூப்ல ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடம்னு டைப் பண்ணி பாருங்க. இல்லைன்னா Facebookல உங்களுடைய பதிவுகளை பதியலாம். ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடம் அதுக்குமே. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கேள்விகள் எதுவும் இருந்தாலும் ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம் @gmail.com என்ற இணையதள முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். அப்படி இல்லைன்னா சுவாமியில இன்னைக்கும் பார்க்கணும்னா அலுவலகத்துல 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் இருப்பாங்க. அதுவும் இல்லைன்னா உங்களுடைய மக்களுக்காக வேண்டுகோளுக்கு இணங்கவே வர 21ஆம் 22ஆம் 23ஆம் தேதியில கோயம்புத்தூர் வர்றாங்க. அது மட்டும் இல்லாம 29ஆம் 30ஆம் தேதியில பெங்களூர் வர்றாங்க. அங்கேயும் நீங்க சுவாமிகளை பார்க்கலாம். பாதகமலம் வாங்கணும்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க கீழே இருக்க நம்பர்ஸுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு அது தொடர்பான விளக்கங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேலும் மேற்கொண்ட தகவலுக்கு நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல நம்ம பேசுறோம். மீண்டும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அது ஒரு நன்றி, வணக்கம். பிரத்யங்கரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க, பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு அமைய, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும்
உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று பரிகார பூஜைகள் நடைபெறும். கலந்து கொள்ள வேண்டுவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமி அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6,17,000. தொலைபேசி எண் 044-4202-4647, செல் 9025233000 மற்றும் 9840086373. வெப்சைட் www.spiritualastro.com. இமெயில் spiritualastro@yahoo.com.